எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாங்கிறதே திரு அண்ணாமலைக்கு திரு பாஜகவுக்கு பலத்தை கொடுக்குதோ? எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. இல்லை, அந்த சூழலை உருவாக்குறதே அண்ணாமலை தான். எல்லாரையும் தனக்கு எதிரியாக அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து அதில் வளர்ச்சி கிடைக்குதா அவருக்கோ பாஜகவுக்கோ? அவருக்கான வளர்ச்சின்னு அது அவர் வந்து அவருக்கான வளர்ச்சியாக அதை பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த கட்சிக்கான வளர்ச்சியாக தான் பார்க்கணும். அண்ணாமலை என்ற தனி மனிதர் நம்பி தமிழ்நாட்டில் பாஜக அவரும் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த அண்ணாமலை என்கிற தனி மனிதர் நம்பி கட்சி இல்லை சார். அண்ணாமலை போனால் இன்னொருத்தர் வருவார். அது கட்சி இருக்குது. கட்சி மேலேருந்து தான் வந்து மோடியோட தலைமையை ஏற்று தான் வந்து எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அண்ணாமலை அதோட ஐக்கான மாநிலத்தில் இருக்கார். அவரோட பீரியடில் கொஞ்சம் கட்சி வளர்ந்துருக்கு, நம்ம அதெல்லாம் மறுக்கலை. பட் அண்ணாமலையால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு கட்சிக்கு யாருமே இன்டிஸ்பென்சிபிள் கிடையாது. ஒரு பெரிய கட்சி யாரை வேணால் எந்த நேரத்தில் வேணால் தூக்கி போடுவாங்க. அதனால் வந்து அண்ணாமலை தான் கட்சியை பாஜக வளர்த்து ஆட்சி கொண்டனும் கிடையாது. பாஜக தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளை எதிர்த்து எப்படி வந்து பண்ண போகிறாங்க? திமுக அதிமுக பிரின்சிபல் ஒரு இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிற இடத்துல இவங்க எப்படி உள்ள மூக்க நுழைக்க போகிறாங்கன்றதான் பாயிண்ட். அதுக்கான வாய்ப்புகளை எப்படி தேட போகிறீங்க? நீங்கள் இப்போது திமுக எதிர்ப்பு உங்கள் இதாக இருக்கலாம். திமுக எதிர்ப்பை பங்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இங்கே இருக்குது. ஆனால் பாஜக எதிர்ப்பை பங்கு போட்டுக்கிறதுக்கு திமுக இருக்குது. இப்போ அதிமுக அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களும் பங்கு போட்டாங்க. தாவேக்கா வந்து பாஜக எதிர்ப்பு எடுத்தாங்கன்னா அவங்களும் பங்கு போட்டுப்பாங்க. இந்த மாதிரி டிவைட் ஆகும்போது ஒரு பக்காவாக ஒரு கூட்டணி வச்சிருக்கிற திமுகவுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ், ஒரு லேசான ஒரு எட்ஜ் இருக்கிறதா நம்ம பார்க்கறோம் நம்ம. ஆனால் இவர்கள் எதிர்ப்பக்கத்தில் வந்து இவர்கள் எல்லாருமே திமுக எதிர்க்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒற்றுமை, இவங்களுக்குள்ள இருக்கிற பாட்டம் லைன் எல்லாமே நீங்க எல்லாருமே பாஜக எதிர்க்கிறாங்க சொன்னீங்கல்ல, அதே திருப்பி போடுங்க. எல்லாருமே திமுக எதிர்க்கிறாங்கல்ல. பாஜக திமுக இருக்குது, சீமான் திமுக எதிர்க்கிறார், தாவேக்கா திமுக எதிர்க்குது, அதிமுக திமுக எதிர்க்குது. இந்த பாட்டம் லைன்ல இவங்களால ஒன்றுபட முடியுமா? ஒன்றுபட முடியாது. ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ பாஜக எதிர்ப்பை மற்ற கட்சிகள் கையாளுறது வந்து அது வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சென்ட்ரலில் இந்த கட்சிகள்லாம் சென்ட்ரலில் எங்கேயும் ஆட்சிக்கு வர போகிறதில்ல, பாஜக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இங்கே திமுகவை நீங்கள் அகற்றணும்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற இந்த கட்சிகள் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குது. அது சாத்தியமானா இனிமேல் தான் பார்க்கணும். நான் வரேன். திரு ஐயனான் சார் குறுக்கிட்டீங்க. இப்போ சகோதரர் சொல்லும்போது சொன்னார் எல்லாரும் அண்ணாமலையை எதிர்ப்பாங்க அப்படின்னு. அப்படியே நடந்துச்சு போன மக்களவை தேர்தலில் அண்ணாமலையை மையப்படுத்தி யாரும் பேசுனாங்க? திரு மோடி பாஜகவினுடைய ஐடியாலஜியை வச்சு பேசுது, தமிழ்நாடே பேசுச்சு. ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் திமுகவை எதிர்க்கிறாங்க, எல்லாரும் திமுகவை எதிர்க்கிறாங்க, இந்த கட்சி எதிர்க்குது, வரிசையாக போட்டுகிட்டே போனார் பிரியன். மக்கள் நான் ஆதரிக்கிறாங்களா? எலெக்ஷன்றது அதாங்க. இல்லை மாற்றுனா அது திரு விஜய் இல்லை திரு அண்ணாமலைன்னார். அவர் சொன்னதில்லை, அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். அவரு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனா அது திரு விஜய் கிடையாது, திரு அண்ணாமலைன்றார். இல்ல திரு பாஜக இல்ல அது அவங்க சொல்லட்டும். அது அந்த கட்சி அவங்க அப்படி சொல்லட்டும், அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும், அது அரசியல். ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் திமுக எதிர்க்கிறாங்க. ஸோ திமுக அப்படியே பலமாக அதனுடைய பலம் அப்படி இருக்கு. ஆதரவு யாருக்கு? மக்கள் எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களா? அந்த இடம் தான் வந்துட்டு 2026 தேர்தல். எனவே அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பாருங்க. ஓகே ஸ்ரீகாந்த். அதாவது அவர் மூத்த பத்திரிகையாளர், நல்ல ஆழ்ந்த புலமை உண்டு அரசியலில். ஆனால் தனக்காக சாதகமாக சில கருத்தை மறைச்சு பேசுகிறார். அதாவது நீங்களே தெளிவாக சொன்னீங்க, நம்ம மக்களவை தேர்தலுக்கும் நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குன்னு. கண்டிப்பாக அதில் மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் நாங்களே அரசியல் கேட்டாங்க. அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக கர்நாடகாவுக்கும் ராஜஸ்தானுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு தான் பறந்து கொண்டிருந்தார். அதனால அவர் தமிழகத்தில் இருந்தோட வெளி மாநிலங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒருத்தர் நிறுத்தணும்ல. நீங்க எலெக்ஷன் வந்தா இல்லையா, சட்டமன்றத்துக்கு வந்தா நீங்க அப்படி ஒரு கேண்டிடேட் கண்டிப்பா செய்ய மாட்டோம். அந்த மாதிரி செய்வது இல்லை. இப்ப கூட ராஜஸ்தான்ல பண்ணல, ஜார்க்கண்ட்ல கூட்டணி தரப்புலயும் நிறுத்த மாட்டீங்க. எந்த மாநில தேர்தலையும் அது பண்ணதில்லை, இனியும் பண்ண மாட்டோம். அது நிறுத்த மாட்டோம். ஆனாலும் ஒரு நபர் முன்னிறுத்தப்படுவார், இவர் ப்ராபபிள் கேண்டிடேட்ங்கிற எண்ணம் உருவாக்கப்படும். அப்படித்தான் பண்ணுவோம், அது இறுதி முடிவு கிடையாது. ஆனா அவர் தான் இருப்பார். அது மகாராஷ்டிரால பார்த்தோம், எல்லா மாநிலங்கள்லயும் அவர் முன்னிறுத்தப்படுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி வெர்சஸ் சீமான் வெர்சஸ் விஜய். உங்க இடம் என்ன லாபம்? கண்டிப்பா மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் ஒரு தனிநபர் அங்கே ரொம்ப முக்கியம். அவரை முன்னிலைப்படுத்தினவங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வலுவான எதிர்ப்பை அங்க பதிவு செய்ய முடியும். அங்கதான் சாத்தியம். ஆனா இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை அவர்கள் இல்லை, அந்த கட்சிக்கு தான் முக்கியத்துவம், யாருமே ஆளுமையை நம்ம மதிக்க போறதில்ல, மக்கள் பார்க்க மாட்டாங்கிறாரு. அப்பனா இங்க புஷி ஆனந்த நம்பி தான் தாவேக்கா இருக்கா? விஜயோட ஆளுமைக்கு அங்க மரியாதை இல்லையா?
கண்டிப்பா அந்த ஆளுமை இருக்கு. அவருடைய பேச்சாற்றல், அவருடைய தோற்றம். இறுதியா தேர்தல் களத்தை, அந்த வாக்களிக்கக்கூடிய களத்தை வந்து பிரச்சனை மக்களுக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு முடிவு பண்ணி வாக்களிப்பார்கள்னு சொல்ல வர்றாரு அவர். அப்படிதான் அதை புரிஞ்சு. அப்படிதான் இருக்குதுன்னா கூட அந்த முடிவு எடுக்க அந்த ஆளுமை ரொம்ப முக்கியம். அக்னீஸ்வரன் போயிட்டு வந்தாங்க. அப்பனா புஷி ஆனந்த் தான் ஒரு முடிவு எடுக்க வைக்க போறாரா? திரு அக்னீஸ்வரன் போயிட்டு தாவேகால முக்கியமானவர் புஷி ஆனந்த் விஜயா. அடுத்த சுற்றிலையும் பேசுவோம். 132 இடத்தை விஜய்க்கும் அண்ணாமலைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. விஜய் வந்து ஒரு பாப்புலர் ஆக்டர். அண்ணாமலை அரசியல் அதை விட பாருங்க, எந்த விதமான சினிமா கவர்ச்சியும் இல்லாம தமிழ்நாட்டை புரட்டி போட்ட தலைவர் அவர். எந்த சினிமா கவர்ச்சியும் இல்லாமல் தமிழகத்தை புரட்டி போட்ட அறிவார்ந்த தலைவராக ஒட்டுமொத்த ஊடகமும் கொண்டாடிய தலைவராக இருந்தார். எல்லா விதமான கேள்விகளும் பதில். நான் சொல்றேனே, அப்படி நீங்க சொல்றதா ஒரே மேடையில் நிறுத்துங்க. தாவேகா தலைவரையும் எங்க தலைவரையும் ஒரே மேடையில் நிறுத்துங்க. சேலஞ்ச் பண்றீங்கல்ல கட்சிக்கு இவ்வளவு உண்மைகளை ஒத்துக்கணும். இல்ல இவ்வளவு கிரெடிட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் சொல்றதுல என்ன கட்சி? நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நான் ஸ்போக்ஸ் பர்சனா பேச முடியாது. ஏன்னா எங்க கட்சி வந்து மாநிலத்தின் முடிவுகளை மத்திய தலைமை தான் தெளிவாக எடுக்கும். இந்த கேள்வி எங்க மாநில தலைவரை கேட்கணும், எங்க மத்திய தலைமையை கேட்கணும். தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா நாங்க எல்லாம் மகிழ்ச்சியை தான் தெரிவிப்போம். தனிப்பட்ட முறையில கேட்கல, கட்சி ஏன் அப்படி ஒண்ணு முன்னிலைப்படுத்தாமையே அதுதான் எங்களோட பலம் சார். அதுதான் எங்களுடைய பலமே. எங்க மத்திய தலைமை தான் எங்களுடைய பலமே. தெளிவான முடிவுகளை அவங்க பிரஷருக்குள்ள வராம ரொம்ப தெளிவாக எடுப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது திரு மோடியை முன்னிலைப்படுத்துறீங்க, சட்டமன்ற தேர்தல் வருகிற போது கூட மாநிலங்களில் திரு மோடியை முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனா நீங்க மாநில தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்றதுல மட்டும் என்ன சிக்கல் இருக்க போகுதுன்னு கேட்குறேன். அது நம்ம எவ்வளவு வாக்குகள் எடுக்க போகிறோம், எந்த மாதிரி கூட்டணி, இந்த பல கூறுகளை வச்சு அவங்க முடிவு எடுக்கணும். அதனால அந்த குழப்பத்தை ஆரம்பத்திலே எடுத்தா வெற்றி. இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிரால முன்னாடியே முடிவு வந்திருந்தா மற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கான ஆர்வம் குறைஞ்சிருக்கும். எல்லாருமே முழுமையா ஜெயிச்சாங்க, 1-2 சீட்டை தவிர. நீங்க மகாராஷ்டிரால நீங்க சொல்லலைனாலும் தேவேந்திர பட்னாவிஸ் தான் ஜெயிச்சா முதல்வர்னு மக்களுக்கு தெரியும் தானே? இங்கேயும் தெரியும் தானே, ஜெயிச்சா அண்ணாமலை தான் முதல்வர்னு தெரியும் தானே? நீங்க உச்சரிக்கிறீங்க, சொல்றதுல என்ன சிக்கல் இருக்க போதுங்க? அதுதான் ராஜதந்திரம். சரி.